என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கும் தாவீதின் உபவாசம் என்ற தலைப்பிலே தியானிக்க கிருபை தருவாராக. 109ஆம் சங்கீதத்தில் 24வது வசனத்தில், உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. தாவீதின் வாழ்க்கையில் உபவாசம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாகவும் ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கமாகவும் கடைபிடித்திருக்கிறார் என்பதற்கு சங்கீதங்கள்லேயே நம்ம நிறைய உபவாசங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல இந்த 109வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா முதல் 3 வசனத்தில் தாவீது விடுதலைக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறார். நீங்கள் அடுத்து 4ஆம் 5ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக நன்றியற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, நன்றி கெட்டவர்கள், அவர்களை குறித்து ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எதிரிகளுடைய, அதாவது சத்துருக்களுடைய குடும்பத்தினருக்கு வரப்போகிற தண்டனையை குறித்து அவர் அங்கே அந்த சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். 14வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்கள் பெறப்போகிற தண்டனையை குறித்து அவர் அங்கே அந்த சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் பலவீனத்தில் தேவன் உதவி செய்யணும்னு சொல்லி அதற்காக விண்ணப்பம் பண்ணி இந்த சங்கீதத்தை அவர் அங்கே பாடுகிறார். 26லேருந்து 29 வரைக்கும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும்னு சொல்லி அவர் அங்கே விண்ணப்பம் பண்ணுற ஒரு சங்கீதம். கடைசியில் 30-31ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபத்திற்கு கிடைத்த பதிலுக்காக நன்றி சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். ஸோ இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராய் வந்த ஒரு கூட்டம், அவர்கள் யார்? நன்றி கெட்டவர்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவங்க பெறப்போகிற தண்டனையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆனால் இந்த சங்கீதம் ஃபாஸ்டிங்கோட தாவீது அவர் ஏறெடுக்கிற ஒரு சங்கீதம். அப்போது அவருடைய உபவாசத்தில் 3 காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 24வது வசனம், உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. ஒரே நாளில் இவர் ஃபாஸ்டிங் இருந்து, ஒரே நாள் ஒரு வேளை அல்லது ஒரு பாதி நாள் ஃபாஸ்டிங் இருந்து பகல் முழுவதும் உபவாசம் இருந்திருந்தார்னா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். என்னுடைய முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறதுனா அவர் ஒரு லாங் ஃபாஸ்டிங் எடுத்திருக்கணும். இந்த சங்கீதத்தை அவர் பாடும்போது நிறைய காரியத்தை சொல்லி 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 அவர் ஜெபிக்கிறதையும் பாடுறதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட உபவாசம். அதனால தான் இந்த சங்கீதத்தில் ஒரு 3 காரியத்தை இந்த லாங் ஃபாஸ்டிங்கில் தாவீது செய்ததை பார்க்க போகிறோம். முதலாவது 22வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. என் இருதயம் குத்துண்டு இருக்கிறது. அதாவது தனக்குள்ளாக ஒரு குத்தப்பட்ட அனுபவம், ஒரு கில்ட்டோட தேவ சமூகத்தில் போய் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஏதோ தன் பாவத்தை அறிக்கை பண்ணும்படியாக இருதயம் குத்தப்பட்ட சூழ்நிலையில் போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். நாம் பல நேரங்களில் இந்த உபவாசத்தை குறித்து தியானிக்கும் போது நம்ம மனசாட்சி குத்தப்படும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் அதை சரி செய்யணும், அதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்றத பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது மனசாட்சியில் குத்தப்படுறோமோ, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோமோ, ஆவியானவர் அங்கே உணர்த்துகிறாரோ, அப்போல்லாம் உடனே ஃபாஸ்டிங் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குற்ற மனசாட்சியிலேருந்து வெளியே வந்துடலாம். அது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஸோ மனசாட்சியில் குத்தப்பட்ட அனுபவத்தில் இந்த தாவீது இந்த ஃபாஸ்டிங்கை எடுக்கிறார். 2வதாக 23வது வசனத்தில், சாயும் நிழலை போல அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல பறக்கடிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். 2வது இவருடைய ஃபாஸ்டிங்கில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், குறுகிய வாழ்க்கையை நினைத்து இவர் உபவாசம் இருக்கிறார். என்னுடைய காலமெல்லாம் ஒரு சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது, இது அகன்று போகிறேன், வெட்டுக்கிளியை போல நான் பறக்கடிக்கப்படுறேன்னு சொல்லி
அங்கே குறுகின வாழ்க்கை, முதலாவது குத்தப்பட்ட இருதயம், ரெண்டாவது குறுகின வாழ்க்கையை நினைத்து இவர் இங்கே தேவ சமூகத்தில் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகின வாழ்க்கை. இந்த குறுகின வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்றத விட குறுகின வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகிறோம், குறுகின வாழ்க்கையை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள போகிறோம், குறுகின வாழ்க்கையை எப்படி தேவனுக்காக நம்ம செயல்பட போகிறோம் என்பதை நம்ம அடிக்கடி நிதானிக்கணும். இதுக்காக ஃபாஸ்டிங் இருப்பது எவ்வளவு நல்லது. ஆண்டவர் நம்மளை குறித்ததான திட்டங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஸோ குறுகின வாழ்க்கை. மூன்றாவதாக 24வது வசனம், உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. மூன்றாவது குன்றிப்போன பலனை குறித்து இவர் இங்கே சொல்கிறார். குன்றிப்போன பலன், குறுகின வாழ்க்கை, குத்தப்பட்ட இருதயம். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம பலனெல்லாம் குன்றி போகும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பலன் போயிடுச்சேன்னு சொல்லி உடனே நம்ம இனி ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். உங்கள் பலன் ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தளர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். உபவாசத்தோடு தேவ சமூகத்தை சேருங்க. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க. உங்கள் குன்றி போன உங்களுடைய சரீர பலனெல்லாம் தேவன் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ ஃபாஸ்டிங் டைம் எவ்வளவு பிரயோஜனம் பாருங்கள். ஃபாஸ்டிங் இருக்கும்போது குறுகின காலத்தில் நான் என்ன செய்யலான்ற திட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம குற்ற மனசாட்சியை விட்டு வெளியே வரலாம். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்முடைய பலனும் உள்ளான மனுஷனில் பலன் அடைய தேவன் கிருபை தருவார். சரீரம் பலவீனப்படலாம், ஆனால் உள்ளான மனுஷன் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக 109ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 109:31, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் என் வலது பார்சத்தில் நிற்பார். அவர் என் வலது பார்சத்தில் நிற்பார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் நம்முடைய வலது பார்சத்தில் அவர் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த உபவாச நேரங்களில் தாவீது எதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தார்ன்றதை நாங்கள் பார்த்தோம். நாங்களும் எங்கள் உபவாச நாட்களில் ஆண்டவரே எங்களை பலன் குன்றி போனாலும் உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்படுறோம் அப்படின்றத நீங்கள் உணர்த்துறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். குறுகின காலத்தை எப்படி கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தணுன்றதையும் இந்த ஃபாஸ்டிங் டேஸில் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தகப்பனே, குற்ற மனசாட்சியை விட்டு எல்லாரும் வெளியே வரட்டும். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் வெளியே வரட்டும். கர்த்தர் கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.